நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? சரி. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். விஷ்ணுகுமார், இது உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம அது என்னன்னு பார்த்துக்குவோம். ஓகேவா விஷ்ணுகுமார்? ஓகேண்ணா. ஓகே சரி. நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம்னா டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டைப் காஸ்ட் அப்படிங்கிற 3 விஷயம் பார்த்துருக்கோம். நம்மளே யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ரைட். டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே கேட்குறது கூச்சமாக இருக்குன்னு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா குரூப்பில் போடலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பரேட்டர்ஸ். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பரிச்சயமான பேரா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வாட் இஸ் ஆப்பரேட்டர்ஸ்? ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா இதுல ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு. அது என்ன வேர்டு? ஆப்பரேட்டர்ஸ்ங்கிற வேர்ட்ல ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு. அது என்ன வேர்டு? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போகும். அந்த நேம்லயே இருக்கு ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல. ஆப்பரேட் சூப்பர். ஆப்பரேஷன் வெரி குட், வெரி குட். 2 பேர் சொன்னதுமே கரெக்ட். ஓகே. ஆப்பரேஷன், ஆப்பரேட். ஒரு ஆப்பரேஷனை ஆப்பரேட் பண்ற வேலை, ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்பரேஷனை ஆப்பரேட் பண்ற வேலையை ஆப்பரேட்டர் பண்ண. ஒரு மாதிரி குழப்பமா இருந்தா ஓகே நான் சொல்றேன். ரைட். அப்போ ஆப்பரேஷன் அப்படின்னு ஓகே. ஒரு ஆப்ரேஷன்னா என்ன? ஒரு ஆப்ரேஷன்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்றாங்கன்னா 2+2 எவ்வளோன்னு கேட்டா 4 அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ 2+2 4ங்கிறது நம்ம என்ன பண்றோம்? 2யும் கூட்டுறோம், அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ நமக்கு வருது. கரெக்டா? ஸோ இதுதான் ஒரு ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு வேலையை செய்யறோம். ஓகேவா? ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், ஸோ இந்த மாதிரி சில சில கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன், ஆடுன்னு சும்மா போட்டுக்கலாம், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த விஷயம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான். பொதுவாக இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ். ஏன் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம்? ஏன்னா ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக, ஓகே, ஒரு சில டெசிஷன் எடுக்கிறதுக்காகவும், ஒரு சில வேலைகளை முடிக்கிறதுக்காகவும், ஒரு சில எப்படி சொல்றது, ஒரு சில கம்ப்யூட்டேஷன்ஸ், அதாவது கால்குலேஷன்ஸ் பண்றதுக்காகவும் நமக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? பைத்தான்ல நிறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு.
ஓகேவா? நிறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மெயினா சில ஆப்பரேட்டர்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி. ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேவா? ஒரு ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இப்ப வந்துட்டு நீ அங்க போ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுதான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீ இத வந்துட்டு அடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றது தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ஸ்லாம் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். A is equal to 5. ஓகே. B is equal to 2 அப்படி. சாரி, செமிகோலன் போடக்கூடாது. நான் ஜாவா ஞாபகத்துல இருந்துட்டேன். சாரி சாரி. அதை விட்டுருங்க. ஓகேவா? சரி. A is equal to 5, B is equal to 2 அப்படின்னு போட்டுட்டோம். ஓகே. இப்போ C is equal to A plus B. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்? அடிஷன் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ பிரிண்ட் சீன் போடலாமா? நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி 7 அப்படிங்கிற ஆன்சர் தான் இருக்கும். இந்த ஹலோ வேர்ல்டு இங்கேருந்து வருது, அதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இந்த 7 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? இது என்ன பண்றோம்? நீ ஏவையும் பியையும் ஆட் பண்ணி எனக்கு சில ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதுல நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்வியூஸ்ல இது கேட்பான். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒரு ஆப்பரேஷன்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, காம்பினேஷன்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஐயோ, என்ன அது காம்பினேஷன்ஸ் ஆஃப் காலேஜ்ல இப்படி சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க ஜாயின் பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி இங்க சொல்லி தரீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது இன்டர்வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது என்னங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுது. ஓகேவா? காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். ஓகேவா? ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த சிம்பிள்ஸை தான் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல இப்போ இப்போ பார்க்கவே போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கவே போறோம். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? சிம்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள்ஸ்னா என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் ஆப்பரேட்டர்ஸ். அப்போ ஆப்பரன்ஸ்னா என்ன? ஆப்பரன்ஸ் ஆப்பரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குறோம்ல வேல்யூஸ், இந்த 5, 2 அப்படின்னு கொடுக்குறோம்ல, இதுதான் ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5, 2க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? ஏ, பின்னு கொடுக்குறோம். கரெக்டா? இந்த ஏ, பி அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, வந்துட்டு ஒரு 2 வேல்யூ கொடுத்து தான் இந்த 2யுமே எனக்கு வந்துட்டு பிளஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ அந்த 2 வேல்யூவை தான் ஆப்பரன்ஸ்னு சொல்றோம். அப்போ வேல்யூஸ். ஓகேவா? ஆப்பரேட்டர்ஸ்னா சிம்பிள்ஸ் இருக்கும், ஆப்பரன்ஸ்னா வேல்யூஸ் இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ஸ்டேட்மெண்ட் கூட மறந்துருங்க. ஸ்டேட்மெண்ட் கூட வேணாம். ஓகேவா? இதை விட்டுருங்க. ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆப்பரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஆப்பரேட்டர்னா சிம்பிள் இருக்கும், ஆப்பரண்ட்னா வேல்யூ. ஓகேவா? வேல்யூவை தான் ஆப்பரண்ட்னு சொல்றோம். அதுக்கு அதோட இன்னொரு நேம்னு சொல்றோம். ஓகேவா? வேல்யூன்னு சொல்லாத, அதை ஆப்பரண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் வேல்யூன்னு தான் சொல்லுவோம். ஆனா நீங்க டெக்னிக்கலா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஆப்பரன்ஸ்னா என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் பேஸ்ட்ல வர வர ஒரு விஷயம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். ஓகேவா? ஸோ
இதுதான் ஆப்பரன்ஸ் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே ரைட். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆப்பரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்பரேட்டருங்கிறது சில சிம்பிள்ஸ் இருக்கும், சில வேலைகளை பண்ணும். ஓகேவா? ஆப்பரன்ஸுங்கிறது அதோட வேல்யூஸ். அந்த வேலையை செய்யறதுக்கான வேல்யூஸ் தான் வந்துட்டு ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப்பரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஓகே, நீங்க ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நல்லா கேட்டுக்கலாம். ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம இப்ப பார்த்த இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். பிளஸ் ஆப்பரேட்டர்ஸ்னு என்ன சொன்னீங்கன்னா சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிங்க. அப்புறம் இந்த பிளஸ், பிளஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் தானே. மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்தது, அதாவது அரித்மெட்டிக் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், மேத்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இதெல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்ல வந்துருமா? ஓகே, அப்போ பிளஸ்ஸு, மைனஸு, இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து. ஓகேவா? இது போக ஒரே ஒரு ஆப்பரேட்டர், அது என்னன்னா மாடுலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேட்டர். ஓகே, இதை பத்தி நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஏ பிளஸ் பி பார்த்துட்டோம், ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஏ மைனஸ் பி அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு தெரியும், 5 மைனஸ் 2 3 அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி ஏ இன்டூ பி. ஓகே, 5 இன்டூ 2 10 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை என்ன வருதுன்னு பார்ப்போமா? 2.5. ஓகேவா? கரெக்டா அது அக்யூரேட்டா, அது ஃப்ளோட்டா, இல்ல அது வந்துட்டு இன்ட்டா, எல்லாமே பார்த்து அதுவே அந்த வேலையெல்லாம் பண்ணிடும். ஓகேவா? அது இன்னும் பைத்தானே வந்துட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிடும். ஓகேவா? நீங்க எந்த டேட்டா டைப்புமே அது கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? இதுவே நீங்க ஜாவால போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? எனி கெஸ்? ஜாவா படிச்சவங்க ஜாவால இந்த டிவைடட் பை போட்டிருந்தீங்கன்னா 5 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்குமே தெரியலையா? சரண்யா, உங்களுக்கு தெரியல? ஓகே, ஒண்ணும் இல்ல. இந்த டிவைடட் பை நீங்க ஜாவால போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 3 அப்படிங்கிற ஆன்சர், அதாவது 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. 3 கிடையாது, 2ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஏன்? ஏன்னா 5 நம்ம எப்படி போட்டிருப்போம்? இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டிருப்போம். கரெக்டா? இங்க என்ன போட்டிருப்போம்? இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 5 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி போட்டதுனால நமக்கு ஒரு இன்டீஜர் தான் நமக்கு ஒரு வேல்யூவா கிடைக்கும். ஓகேவா? இங்கேயும் இன்ட்டு சின்னு தான் போட்டிருப்போம். இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? இப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஹோல் நம்பரா தான் நமக்கு கிடைக்கும். இன்டீஜருங்கிறது ஹோல் நம்பரை குறிக்கிறதுக்காக, பாயிண்ட்ல அது வரவே வராது. ஓகேவா? ஸோ பாயிண்ட்ல வரணும்னா நம்ம என்ன போட்டிருக்கணும்? இங்க ஃப்ளோட் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா? ஃப்ளோட்டுன்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ போடுறதுக்கு பதிலாக நீங்க எதுவுமே போட வேணாம், நானே அந்த டைப் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். டைப் காஸ்டிங்னு ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ
இந்த இது நமக்கு தெரியும். பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே தெரியும். ஓகேவா? இது என்ன மாடுலோ? ஓகே. மாடுலோன்னா என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சூப்பர் கார்த்திகேயன், வெரி குட். கார்த்திக், சூப்பர். நல்ல ஆன்சர். ஓகே, சொல்லுங்க. மாடுலோ என்ன பண்ணும்? எனி கெஸ்? டிவிஷன். அதான் டிவிஷனே இருக்கு. அப்ப மாடுலோ எது? வெரி குட். ரிமைண்டர். வெரி குட். சூப்பர். ரிமைண்டர் வேல்யூ. ஓகே. குட் அட்டம் சார். வெரி குட். ஓகே. ரிமைண்டர் வேல்யூவை நமக்கு கொடுக்கறதுக்காக தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால நான் அதை வரைஞ்சே காட்டுறேன். இது ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே. டிவிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிதான் டிவிஷன் போடுவோமா? இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? 2 அப்படின்னு போடுவோம். கரெக்டா? இங்க 5ன்னு போடுவோம். எஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம். இங்க 2ன்னு போட்டு இங்க 2, இங்க 4 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் 1 அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா புள்ளி வச்சு அந்த மாதிரி போட்டுருவோம். ஆனா இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஓகேவா? நம்ம புள்ளி வச்செல்லாம் போட போறது கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னா தமிழ்ல ஈவுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேரு தமிழ்ல மீதின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ரிமைண்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஈவு, அதாவது கோஷன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் டிவிஷன் அப்படிங்கிறது. ஓகே. டிவிஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா நமக்கு அந்த ஈவு, அதாவது கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு யூஸ் பண்றதுதான் இந்த டிவிஷன் சிம்பல். ஓகேவா? அதே இது இந்த மீதி, அதாவது ரிமைண்டரை வந்துட்டு என்னால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் இந்த மாடியூலோ யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? மாடியூலோ யூஸ் பண்ணி பார்க்கலாமா என்ன வருதுன்னு? 1 அப்படின்னு கரெக்டு தானே? என்ன போட்டிருக்கோம்? இங்கே 2, 2 இன்டூ 2 4ன்னு போட்டோம். டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி 1ன்னு வந்துருச்சு. அந்த 1 இங்கே வந்துருச்சு. ரிமைண்டர். அதுக்கு மேலே நம்மளால அதை வகுக்க முடியாது. புள்ளி போட்டு வகுக்கலாம், பட் ஆனால் புள்ளி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ ஸோ அந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சில சினாரியோஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சினாரியோன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் இந்த கிளாஸ் முடிக்கும்போது இது உங்களுக்கு ஒரு இதுவாகவே கொடுக்கப்படும். ஓகேவா? ஒரு ப்ராக்டிசிங் ப்ரோக்ராமாவே நான் கொடுப்பேன். ஓகேவா? சரி. அப்போ இதுதான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ, தினேஷ் இல்ல. ஓகே. யாருக்குமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே. இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஆபரேட்டர். ஓகேவா? அரித்மெட்டிக்ல நீங்க ஜாவால இதை பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இது பைத்தானுக்கு மட்டுமே உரித்த ஒரு ஒரு ஆபரேட்டர். அது என்ன ஆபரேட்டர் அப்படின்னா ஸ்டார் ஸ்டார். ஓகே. நீங்க பிளஸ் பிளஸ் பார்த்துருப்பீங்க, மைனஸ் மைனஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஆனா ஸ்டார் ஸ்டார் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்க முடியாது. ஓகே. ஸ்டார் ஸ்டார்னா என்ன? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? வெரி குட். சூப்பர் மைக். வெரி குட். அதாவது பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் நம்ம ஸ்டார் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
அதாவது பவர்னா பவர்னா தெரியும்னு நினைக்கிறேன். 5 பவர் 2. ஓகேவா? 5 பவர் 2ன்னா என்ன? 5 இன்டூ 5. கரெக்டா? ஸோ 5 இன்டூ 5ங்கிறது தான் வந்துட்டு இந்த பவர் கண்டுபிடி. ஓகேவா? ஸோ இந்த 5 இன்டூ 5 இந்த 5 இன்டூ 5 5 இன்டூ 5 5 இன்டூ 5 இன்டூ 5. ஓகேவா? 5 பவர் 3 5 பவர் 4. ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு 5 இன்டூ 5 இன்டூ 5 இன்டூ 5 இப்படின்னு போட்டே போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணணும், இந்த வேலையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்பரேட்டர் தான் வந்துட்டு ஸ்டார் ஸ்டார். ஓகேவா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமா? என்ன வருதுன்னு? ஏ ஸ்டார் ஸ்டார் பி. ஓகே, 25. ஏன் 25? 5 இன்டூ 5 25. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு 3ன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? எனி கெஸ்? சீக்கிரம் டக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 120. வெரி குட். 125. ஓகே, 125 அப்படிங்கிறது கிடைக்கும். ரன் பண்ணுவோமா? சாரி, எங்கேயோ போச்சு. ஓகே, ஸோ 125 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனன்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்டார் ஸ்டார் ஆப்பரேட்டர். ஓகேவா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? வெரி குட். ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆப்பரேட்டர். ஓகே, கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஓகே, அது என்ன கம்பேரிசன்? ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஜ்னு வச்சு. ஓகேவா? ஒருத்தருக்கு வயசு 22ன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு வயசு 18ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 22 வயசுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு பெரிய ஆளோ அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றது. ஓகேவா? எது விலை அதிகம்? இது விலை அதிகமா, அது விலை அதிகம்? இந்த கோர்ஸ் அதிகமா, இந்த கோர்ஸ்? ஓகே, இந்த இந்த பேண்ட் அதிகமா, இந்த பேண்ட் அதிகமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். சில விஷயங்களை கம்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த கம்பேரிசன். ஓகேவா? ரெண்டு பேர் நேமும் ஒன்னா இருக்கா, இருக்கா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, இல்ல, இந்த ரெண்டு ஆன்சர் தான் வரும். ஓகேவா? எஸ்.ஜே. சூர்யா மாரி இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இருக்காது. இந்த ரெண்டு ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். அப்போ இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? இந்த ரெண்டு தான் வரப்போகுது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டா டைப்ல சொல்லுவோம். அது என்ன டேட்டா டைப்? இருக்கு இல்லைங்கிறத டேட்டா டைப்ல சொல்லுவோம். என்ன டேட்டா டைப்? நம்ம நேற்று பார்த்தோம். பூலியன். வெரி குட். பூலியன் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரூ, ஃபால்ஸ். ஓகே, இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ்ங்கிறது டி கேபிட்டல் இருக்கணும், எஃப் கேபிட்டல் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். அப்போ இந்த கம்பாரிசன், இப்போ ரெண்டு பேர்த்த நிக்க வைக்கிறாங்க. ஓகேவா? நிக்க வச்சுட்டு இவர் ஹைட்டா அவர் இந்த ரெண்டு பேர்த்துல யார் ஹைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தான் சொல்லுவோம். கரெக்டா? இவர் ஹைட்டான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஹைட்டான்னு கேட்டா இல்ல, குள்ளமா இருக்கிறவங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ ஹைட்டா இருக்கிறவரை பார்க்குறோம். ஓகேவா? ஹைட்டா இருக்கிறவரை பார்த்துட்டு இவர் ஹைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஓகேவா?
எப்படி கேட்போம்? ஒருத்தர கம்பேர் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா? அவரை விட குள்ளமா இருக்காரு, இல்லன்னா அவரை விட அதிகமா இருக்காரு. ஓகேவா? 2 பேர்த்த நிக்க வச்சு, இவரு ஹைட்டா இல்லையா? ஹைட்டா இருக்கிறவரு ஹைட்டா இல்லையா? இல்ல குள்ளமா இருக்கிறவரு ஹைட்டா இல்லையா? குள்ளமா இருக்கிறவரு இல்ல. அப்ப இல்லன்னா ஃபால்ஸ்ங்கிற ஆன்சர். ஹைட்டா இருக்கிறவரு ஹைட்டா இருக்காரா? அப்போ ட்ரூன்னு எனக்கு அர்த்தம். ஓகேவா? இந்த 2 பேத்துல யாரு பெரிய ஆள் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாரி கம்பேரிசன். பெரிய ஆள்னா ஹைட்ல மட்டும் தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ இந்த மாரி கம்பேர் பண்ற சில விஷயங்கள குடுக்கறது தான் இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்ல நமக்கு என்னென்ன சிம்பல்ஸ் ஓகேவா? ஆப்பரேட்டர்ஸ்னாவே சிம்பல்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன சிம்பல்ஸ்லாம் நமக்கு வரப்போகுது அப்படின்னா, ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு செகண்ட். ஓகே. அப்புறம் லெஸ் தென். அப்புறம் கிரேட்டர் தென். அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் வரும். ஐ திங்க் இதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது லெஸ் தென் இது கிரேட்டர். ஓகே. இவ்வளவுதான் அதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நான் சிம்பிளா சொல்லிட்டு போறேன். ஓகேவா? புரியலனாலும் கேளுங்க. ஓகே. ஈக்குவல் டு எதுக்கு அப்படின்னா, 2 விஷயத்த கம்பேர் பண்ணி 2மே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம்? ஒருத்தர் ஏஜ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒருத்தருக்கு ஏஜ் 1 18, ஏஜ் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அவருக்கு 22 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் போட்டு ஏஜ் 1ம் ஈக்குவல் டு ஏஜ் 2ஆ 2 பேர்த்துக்குமே ஒரே வயசான்னு பார்க்கணும். ஓகேவா? இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கம்பேர் பண்றோம்? ஏஜ் 1ம் ஏஜ் 2ம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஒரே மாதிரி இருக்கா? பார்த்தாவே தெரியுது. இல்ல. ஒரே மாதிரி இல்ல. அப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன வரும்? இல்லங்கிறதுக்கு என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். கரெக்ட்டா? ஃபால்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? அதே இது ஏஜ் 2க்கும் 18ன்னு நான் மாத்துறேன். ஓகேவா? இப்போ 2மே ஒண்ணா அப்படின்னு பார்த்தா, ஆமா. 2மே ஒண்ணு. ஓகே. ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? சரி இவ்ளோ சொல்லிக் குடுக்குறீங்களே, இதெல்லாம் நாங்க எங்கங்க யூஸ் பண்ணோம்? நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி இந்த 2மே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஆப்பரேஷன பண்ணு, இந்த வேலைய பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ 2 பேரும் ஒரே லெவல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்குமே அந்த பிரைஸ குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குல்ல. ஓகேவா? 2 பேர் ஓகேவா? இப்போ எப்படி சொல்றது? ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்குவோம். ஓகேவா? டிரா ஆயிருச்சு. ஓகேவா? டிரா ஆயிருச்சுன்னா சாரி சாரி. ஓகே. 2 பேத்துக்குமே டிரா ஆயிருச்சுன்னா, அதுவும் மழை வந்துருச்சு அப்படின்னா, அப்போ 2 பேருமே ஈக்குவல். கரெக்ட்டா? அப்போ 2 பேருமே கப்ப பிரிச்சு எடுத்துக்குவாங்க. அந்த மாரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கிரிக்கெட்ஸ்ல. ஓகே. ஸோ அந்த மாரி 2மே ஈக்குவலா இருக்கா? 2மே ஈக்குவலா இல்லையா? ஓகேவா? இப்ப கிரிக்கெட்லயே பார்த்தீங்கன்னா, யார் அதிகமா ஸ்கோர் எடுக்குறாங்க? ஓகேவா? இவங்க இவங்க அதிகமா இல்லையா? அப்போ ஓகே. அவங்க வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு கப் இல்ல. ஸோ அது அந்த கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் நமக்கு. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டூன்னு எதுக்குன்னா, 2 பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் ஈக்குவல் டூ. சரி. அப்ப நாட் ஈக்குவல் டூன்னா நாட் ஈக்குவல் டூன்னா என்ன? 2 பக்கமும் ஒரே மாதிரி இல்ல. இல்லன்னா ஆமான்னு வரும். அதாவது குழப்பம் இருக்குல்ல. இப்போ 22ன்னே வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இங்க நாட் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டேன். இப்ப 2மே ஒரே மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா, இல்ல. கரெக்ட்டா? ஆமா, இல்ல. கரெக்ட்டா? அப்போ ஆமாங்கிற ஆன்சர் வந்துருச்சு. 2 பேருமே ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு ஆயிருச்சு. அப்போ நமக்கு என்ன வரும்? ஆமான்னா ட்ரூ அப்படிங்கிறத ஓகேவா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காம இருக்கணும். அதுதான் இங்க கண்டிஷனே. ஓகே. 2 பேருமே நாட் ஈக்குவல் டு 2 பேருமே ஒரே மாதிரி இல்லன்னா மட்டும் எனக்கு இந்த ஆன்சர் குடு அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இது நாட் ஈக்குவல் டு. இப்ப கிரேட்டர் தென். கிரேட்டர் தென்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எது பெருசா இருக்கும்? ஓகே. ஏஜ் 1 ஏஜ் 2 விட பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசு இல்ல, ஈக்குவல். அப்ப நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். கரெக்ட்டா? ஏன்னா பெருசு கிடையாது. ஏஜ் 1 வந்துட்டு ஏஜ் 2 விட பெருசு கிடையாது. சின்னதுதான். ஓகே. இப்ப வந்துட்டு ஏஜ் 1 நான் என்ன பண்றேன்? 20ன்னு மாத்துறேன். இப்ப எனக்கு என்ன வரும்? ட்ரூ அப்படின்னு வரும். ஓகே. ஏன்னா ஏஜ் 1 ஏஜ் 2 விட பெருசு. ஓகேவா? அதே இது நம்ம என்ன பண்றோம்னா லெஸ் தென் போடுறோம். லெஸ் தென்னா சின்னதா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே நீங்க சிம்பிள் மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஏன்? ஏன்னா வந்துட்டு ஏஜ் 1 பெருசு. ஏஜ் 2 விட ஏஜ் 1 பெருசா இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபால்ஸா வருது. ஏன்னா வந்துட்டு இது சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷனே. அப்ப இல்ல. இல்லன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு. ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. 2மே 20, 20. இதே இது நீங்க லெஸ் தென்ல போட்டீங்கன்னா இது ஃபால்ஸ்ன்னு வரும். கரெக்ட்டா? அதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூல போட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 2மே செக் பண்ணணும். ஈக்குவல் டூவா இருந்தாலும் வரணும். இல்ல லெஸ் தெனா இருந்தாலும் வரணும். அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ. அப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? பார்த்துருவோமா? நான் என்ன பண்றேன்? என்னோட ஏஜ் என்னன்னு ஏஜ் 1 அப்படின்னு வச்சுட்டு இஃப். ஓகே. இது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் ஏஜ் 1 நினைக்கிறேன் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா அதுதானே ஓட்டு போடுறது கரெக்டான வயசு. ஓகே. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா ஓகே பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு vote அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. எல்ஸ் அப்படின்னு போட்டோம்னா பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணி பார்த்தா யூ ஆர் எலிஜிபிள் டு vote. ஏன்னா 20. கரெக்டா? இப்போ நான் இதை வந்துட்டு 17 போடுறேன். 17 போட்டா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இங்கே தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஏஜ் 18 விட பெருசா இருக்குதா இல்ல சின்னதா இருக்குதா அப்படின்னு செக் பண்றோம். இந்த இஃபெல்ஸ் எல்லாம் புரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வரப்போற கிளாஸஸ்ல நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் முடிஞ்சிருச்சு. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல போடுறீங்களா? ஓகே. ஒரு நிமிஷம் நான் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன்.
ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஹரி ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அண்ணா லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு வேல்யூ மாத்தி கொடுத்தா என்ன வரும்? உம், மாத்தி கொடுத்தா மீன்ஸ் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்படி கொடுத்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18. கரெக்டா ஹரி? இப்படி தானே சொல்றேன்? இல்லையா? கிரேட்டர் தென் கொடுக்கறதுக்கு பதிலா லெஸ் தென் கொடுத்தா என்ன வரும்? அது என்ன கேள்வி? ஏஜ் வேல்யூ ஒரே மாதிரி கொடுக்காம வேற மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே ஓகே, அதான் நான் சொன்னேன். இப்போ இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா? ஏஜ் வந்துட்டு நம்ம தான் மாத்தி கொடுத்துட்டோமே. 17 கொடுக்கல, அங்க வந்துட்டு 18 கொடுக்கல, வந்துட்டு 17 கொடுத்துட்டோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்க. ஓகே, நீங்க 18க்கு மேல இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? இங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? ஸோ இதை தானே கேட்குறேன். ஏஜ் வேல்யூ ஒரே மாதிரி கொடுக்காம வேற மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? ஒரே மாதிரி கொடுக்காம வேற மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து சரண்யா ஒரு டவுட். கம்பாரிசன் ஆப்ரேட்டரை பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி மட்டும்தான் போட முடியுமா? எஸ். வந்துட்டு கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா, இவங்க வந்துட்டு இவங்களுக்கு மேல இருக்காங்களா, இவங்களுக்கு கீழே இருக்காங்களா, ஓகேவா? ஸோ இவங்களோட ஏஜ் இவங்களோட கீழேயா மேலையா, இப்படி ஆமா இல்ல அப்படிங்கிற ரெண்டு பதில் மட்டும்தான் கடைசி வரைக்கும். இது வந்துட்டு எஸ்ஆர் நோ கொஸ்டின் நாட். ஓகேவா? நீங்க இதுல இங்கிலீஷ்ல கூட படிச்சிருக்கலாம். டு யூ அப்படின்னு போட்டிங்கனாவே அது வந்துட்டு எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ அப்படி நீங்க என்னதான் பண்ணாலுமே கடைசியில எஸ் ஆர் நோ ரெண்டு பதில் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ வருது. ஓகேவா? ஆமா இல்ல இந்த ரெண்டு பதில் மட்டும் சொல்லுப்பா, அதை வச்சு நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான் கம்பாரிசன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஆமா பூலியன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா அதுல வந்துட்டு நீங்க நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இதை ரிட்டர்ன் பண்றதுதான் பூலியன். பட் ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க போடுற வேல்யூ என்ன வேல்யூ வேணா இருக்கும். இங்க இதை வந்துட்டு நீங்க நம்பரா மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஸ்ட்ரிங்கா போடலாம், ஃப்ளோட்டா போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படி சொல்றது, ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன வேணா போடலாம். ஓகேவா? ஆனா அதை ரிட்டர்ன் பண்றது பூலியன் தான் ரிட்டர்ன். ஓகேவா? ஓகே, கரெக்ட். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னொரு ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஒரு ரெண்டே ரெண்டு ஆப்ரேட்டர், அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்னன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்ட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இந்த மூணு இதை தான் நம்ம வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் ஆர் நாட். ஓகேவா? இதே இது நீங்க ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா அதை நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அண்ட் சிம்பிள் போட்டு ஆர் இந்த சிம்பிள் போட்டு நாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாவா படிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாவால இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஜாவால இது போட்டு ஒரு சிலருக்கு புதுசா வரும்போது, ஓகேவா, நம்ம ஏன் பைத்தான பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம்னு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது என்ன அண்டு சிம்பிள் போட்டிருக்காங்க, இது என்ன அண்டு கூட அண்டுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது என்ன ஒரு கோடு போட்டிருக்காங்க, இது என்னது இது, இது என்னது ஒரு மாதிரி ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏன்னா அப்பதான் நம்ம புதுசா ப்ரோக்ராமிங் படிக்க வந்திருப்போம். வந்த உடனே இதெல்லாம் நமக்கு தெரியாது. அண்டு கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த ரெண்டு சிம்பிள் உங்களுக்கு புரியவே புரியும்.
அந்த சிரமம் கூட உங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பைத்தான். பைத்தான்ல நீங்க அண்டை வந்துட்டு அண்டுன்னே போட்டுறணும். ஆறுன்னே போட்டுரும். நாட்டுன்னே போட்டுரும். இவ்வளவுதான். ஓகேவா? சரி, அண்டு, ஆறு, நாட்டு இது அப்படியே போட்டுறணும்னு சொல்லிட்டீங்க. இது எதுக்கு தான்? ஒரு சிலர் தெரியாம இருக்கு. கரெக்டா? சோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்த, அதாவது இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயும் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம். இதே மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ரெண்டு ஆப்பரேஷன்ஸ். நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன்? ஆப்பரேட்டரை காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். ஓகேவா? சோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஏன்? ரெண்டு வேல்யூ இருக்கு, அப்புறம் ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. இது ஆப்பரண்டு, இது ஆப்பரேட்டர். கரெக்டா? அப்போ ஆப்பரண்டும் ஆப்பரேட்டரும் இருந்தாலே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஓகேவா? இதுவும் கம்பேர் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு பேர் இருக்கான். ஓகேவா? ஏஜ் 2ன்னு இன்னொருத்தர் வச்சுக்கோ. ஓகேவா? ஏஜ் 2. இவருக்கு வயசு என்னாச்சு? 21 ஆச்சு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்? ரெண்டு பேர்த்துக்குமே வயசு 18க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இந்த இடத்துல அண்டு போட்டு, ஓகேவா, ஏஜ் 2 greater than or equal to 18. ஓகேவா? சோ ரெண்டு பேர்த்துக்குமே அண்டு, ஏஜ் 1க்கும் அண்டுனா அதுதானே, மற்றும் தமிழ்ல. கரெக்டா? சோ ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஒரே மாதிரி இருக்கும். இவரும் கிரேட்டர் தானா இருக்கணும், இவரும் கிரேட்டர் தானா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் போட்டேன். உங்களுக்கு இஃப் கண்டிஷன்லாம் அது கொஞ்சம் குழப்பம். ஓகே, இப்போ என்ன 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 வருது நமக்கு பார்ப்போம். ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன்? ஏன்னா இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன். கரெக்டா? ஏன்? ஏஜ் 1 18க்கு மேல இல்ல, ஆனா ஏஜ் 2 18க்கு மேல இருக்கு. கரெக்டா? அப்போ இது ஃபால்ஸ், இது ட்ரூ. ஓகேவா? சோ அண்ட் ஆப்பரேட்டர், நீங்க பிசிக்ஸ் எல்லாம் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கேட்டு ஆர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம்? 1 1, ஓகேவா, ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுவோம். 1 0 ஈக்குவல் டு 0. ஓகே. 0 1 0. 0 0 0. ஓகேவா? இதெல்லாம் என்ன? எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை நீங்க பிசிக்ஸ்ல பார்த்துருக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, ரெண்டு பக்கமுமே ஒரு இது, அதாவது ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது ட்ரூ. ஓகேவா? ரெண்டுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணாலும் அது ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அதை சொல்றேன். இந்த ஜீரோங்கிறது ஃபால்ஸு, ஒன்னுங்கிறது ட்ரூ. ஓகேவா? ஸோ நான் இது என்ன சொல்றேன்னா, இதுதான் அது. ஓகேவா? இதுதான் இந்த இந்த ரெண்டாவது தான் இந்த ரெண்டாவது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் அது ஃபால்ஸ் தான். ஆனா ரெண்டுமே ட்ரூ ஆச்சுன்னா அது ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் அண்டு கேட், அதாவது அண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி. அதுவே ஆர் ஆப்பரேட்டர்னு வச்சுக்கோங்க. ஆர் ஆப்பரேட்டர் உங்களுக்கு தெரியும், தெரியலனாலும் சொல்றேன். ஓகே. 1 1 ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலும், ஓகேவா, அதாவது 1 1 1 1 0 அதுவும் 1, ஏன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தா போதும். ஓகே. அதே மாதிரி 0 1 1 தான். ஓகே. 0 0 மட்டும் 0, ஏன்னா ரெண்டு பக்கமே ட்ரூ ஆயிடுச்சு. அதாவது ஒன்னாவது நான் என்ன கொடுத்தேன்? ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தேன். அட்லீஸ்ட் ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது ட்ரூவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஸோ ரெண்டுமே ட்ரூவா இல்லைன்னா அது ஃபால்ஸ். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாரி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நீங்க போக போக படிச்சுக்குவீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நான் ஆர்ன்னு மாத்துறேன். ஆர்ன்னு மாத்துனா, ஃபர்ஸ்ட் ஏஜ் 1 ஃபால்ஸா? அப்போ ஃபால்ஸ். ஓகே. அதாவது இந்த இது. கரெக்ட்டா? ஏஜ் 2 ட்ரூவா? ஆமா. ட்ரூ. ஓகேவா? அப்போ ஃபால்ஸ், ட்ரூ. என்ன வரும் நமக்கு? ட்ரூ தான் ஆன்சர் வரும். ஏன்னா 1ன்னா ட்ரூ. வருதான்னு பாப்போமா? எஸ், ட்ரூ வந்துருச்சு. ஏன்னா 2ல ஏதோ ஒண்ணு. ஆர்னா அல்லது. கரெக்ட்டா? 2ல ஏதோ ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே நமக்கு இது வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா நாட். நாட்னா என்னன்னா 1ன்னா 0, 0ன்னா 1. ஓகேவா? நம்ம இத ஆப்போசிட்டா மாத்துறதுக்காக. ஓகேவா? ட்ரூன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு மாத்தணும். ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ட்ரூவா மாத்தணும். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு, அதாவது நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது இல்ல அப்படின்னா, ஓகேவா? ஒரு கண்டிஷன் இல்ல. இப்ப வந்துட்டு ஆம், இங்க நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போடுவோம்ல. ஓகே. ஸோ இங்க கிரேட்டர் தென், ஓகேவா? அப்படின்னு போட்டுறோம்னு வைங்களேன். இது என்ன நமக்கு வரும்? இது நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? எஸ், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இத வந்துட்டு ட்ரூன்னு மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நான் ட்ரூன்னு இப்ப மாத்தணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நாட் அப்படின்னு குடுத்தா போதும். ஓகேவா? இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போமா? ட்ரூ மேட்ச். ஓகேவா? ஏன்னா அது ஃபால்ஸ்ன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஃபால்ஸோட ஆப்போசிட் என்ன? ட்ரூ. கரெக்ட்டா? அப்ப ட்ரூவோட ஆப்போசிட் என்ன? ஃபால்ஸ். ஓகேவா? இப்ப இங்க ஏஜ் 2 குடுத்து பார்ப்போமா? அப்ப ஏஜ் 2 எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்ட்டா? ஏன்? ஏன்னா ஏஜ் ஏஜ் 2 வந்துட்டு 18 விட அதிகமா தான் இருக்கு. அப்போ ஆமாங்கிற ஆன்சர் வந்துருச்சு. நமக்கு ட்ரூங்கிற ஆன்சர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்போ ட்ரூவ மாத்தி போடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நாட்டுங்கிறது அந்த மாத்தி போடு அப்படிங்கிறத நம்ம நாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ட்ரூவ மாத்திட்டோம்னா, ஆப்போசிட்டா மாத்திட்டோம்னா ஃபால்ஸ். நமக்கு ஃபால்ஸ்ன்னு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? எஸ். ஃபால்ஸ்ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஓகே. லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல யாருக்காவது ஏதாவது டவுட்? ஓகே. வேற யாருக்காவது? ஓகே. இப்போ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல யாருக்கும் டவுட்? ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஆப்பரேட்டர் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி. அது என்ன ஆப்பரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அது என்ன அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்? அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஞாபகம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது இந்த ஈக்குவல் டு. ஓகே. அப்புறம் என்ன வரும்? நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா, பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, இன்டு ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, அப்புறம் மாட் ஈக்குவல் டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? இன்டு ஈக்குவல் டு. இது கூட நமக்கு தேவையில்ல. அதை விட்டு நம்ம யூஸ் பண்ணோம். இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். ஓகேவா? சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஈக்குவல் டு பார்த்துட்டோம். ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது 17ங்கிறத ஏஜ் 1க்கு கொடுக்கணும். ஓகேவா? ஏஜ் 1ங்கிற ஒரு நேமுக்கு நான் 17ங்கிற வேல்யூவை கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அசைன் பண்ணணும். அதுக்காக நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன். சரி. அப்போ பிளஸ் ஈக்குவல் டுனா அப்படின்னு பிளஸ் ஈக்குவல் டுனா என்னன்னா, நீங்க ஜாவா ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கு. ரெண்ட்
ஏ பிளஸ் பிளஸ். இதை ரன் பண்ணுவோமா, என்ன வருதுன்னு பார்ப்போமா? எரர் வரும். ஏன் எரர் வரும்னா, ஏ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற விஷயம் பைத்தான்ல இல்லை. ஓகேவா? ஆனா ஜாவால நமக்கு ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவான். ஓகேவா? ஏ பிளஸ் பிளஸும் இருக்கும், ஏ மைனஸ் மைனஸும். இது அதாவது ஏ பிளஸ் ஈக்குவல் டு. ஓகே, சரி. ஜாவால இருக்குங்கிறீங்க, நாங்க ஜாவாவே படிச்சது இல்ல. அது என்னது, என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஏ கூட, ஓகேவா, ஏ வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஏ கூட ஏதாவது கூட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? ஏ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஏ பிளஸ் 1. ஓகேவா? ஏ பிளஸ் 1 அதை வந்துட்டு ஏவுக்கே ரிட்டர்ன் ஆகும். புரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏவோட வேல்யூ என்ன, 1. கரெக்டா? நான் ப்ளஸ் ஒரு 5 ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ 1 + 5 6ங்கிறத நான் ஏக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? ஏ 1 இருந்ததா, இப்போ ஏவை மாத்தி நான் 6ன்னு எழுதணும். ஓகேவா? அதுவும் இந்த ஏவோட வேல்யூ வச்சே எழுதணும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ நான் இப்படி எழுதலாம். கரெக்டா? ஸோ இத இப்படி எழுதுறதுக்கு பதிலாக தான் நம்ம இப்படி எழுதணும். ஓகேவா? அதாவது 5. ஓகே, ஸோ இதுவும் ஒன்று தான். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 6 அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, இதே விஷயத்த நான் என்ன பண்றேன், இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை போட்டு, ஓகே, இங்க இது எழுத முடியாது அப்படின்னு போட்டுருச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க போட்டு இங்க ஏவை பிரிண்ட். ஓகே, இதுவும் 6. ஓகேவா? இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அந்த கேப் விட்டு இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஏ எதுக்கு இன்னொரு டைம் போடுறீங்க, நீங்க ஒரே ஒரு டைம் போட்டுருங்க, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அதே மாதிரி தான் மைனஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 5 மைனஸ் 3 அப்படின்னு போடுவோமா? இங்க மைனஸ் ஈக்குவல் டு 3. சாரி, இங்க 3. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒண்ணுதான், நீங்க எப்படி வேணா எழுதலாம். ஓகேவா? நீங்க இது எழுதுறதும் கரெக்டு தான், இது எழுதுறதும் கரெக்டு தான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதுனாவே போதும். ஓகேவா? இதோட ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பைத்தான் கொடுக்குற ப்ரொவிஷன் தான் இது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு 2ங்கிற ஆன்சர் வரும். கரெக்டா? 2ங்கிற ஆன்சர். அதே தான் இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை எடுத்து விட்டுட்டு இதை போட்டாலும் நமக்கு 2ங்கிற ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ரெண்டுமே வரும். ஓகேவா? நீங்க எப்படி வேணா எழுதலாம். இதை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்படி எழுதலாம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இப்படித்தான் வரும். ஓகேவா? ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்? இங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ஓகே, ஓகே. புரியலன்னா சொல்லுங்க. நான் இன்னொரு டைம் கூட எடுக்கிறேன். ஓகேவா? ஆம், நீங்க புரியலன்னு யாராவது எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணா கூட ஓகே தான். நான் தனியா கூட உங்களுக்கு எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கிளாஸ் கூட இதுக்காக எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான பார்ட் தான். ஓகேவா? இது வந்துட்டு இவ்வளோ பெருசா இருக்கும். பட் ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மேக்சிமம் ஒரு ஒரு 20 to 30% உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ், ரொம்பவுமே பேசிக். ஓகேவா? ஸோ இதை வச்சே உங்களால ஒரு ப்ரோக்ராமை எழுதலாம். ஓகேவா? ஓகே. ஸோ
மேக்ஸிமம் யாருக்கும் டவுட் இல்லை. டவுட் இருந்தால் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணலாம், குரூப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? சரி. இன்னைக்கான ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு நமக்கு ஓகேவா? ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம் என்னன்னா, ஒவ்வொரு ஆப்பரேட்டர்ஸ், ஓகேவா, ஒவ்வொரு ஆப்பரேட்டர்லையும் ஒவ்வொரு சம் போட்டு வரப்போறீங்க. ஓகேவா? நீங்க அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேவா? இல்ல பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே தான், மைனஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே தான். ஓகேவா? நீங்க எல்லாமே போட்டாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் ஒன்னாவது போட்டோம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல ஒன்று. ஓகேவா? அப்புறம் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்ல ஒன்று. ஓகே. அப்புறம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல ஒரு ஓகேவா? அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல ஒரு ஒரு சம் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த நாளையுமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நாளைக்கு இல்லை, நீங்கள் இன்றைக்கே எனக்கு அனுப்பிச்சா கூட ஓகே தான். நீங்கள் நாளைக்கு காலையில், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்கள் போட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம். ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம் யாருக்காவது புரியலையா? இல்லை நான் வேற மாதிரி ஏதாவது சொல்லணுமா? ஓகே, புரிஞ்சுதா ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராம்? ஓகே, சூப்பர். அப்போ ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ம், இப்போதைக்கு இவ்வளோதான். ஓகே, சரி. நம்ம ப்ராக்டிஸிங் ப்ரோக்ராமோட நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். குட் நைட். பாய்.